தை திருநாள், தமிழர் திருநாள் என்று சொல்லக்கூடிய அந்த பொங்கல் என்பது ஒரு மங்களகரமான நாள். அதை எதற்காக என்று பார்க்கும்போது நன்றி பெருக்கை வெளிப்படுத்துவது, நம்முடைய கிராட்டிடியூடை எக்ஸ்பிரஸ் பண்ணுறது தான் பொங்கல். விவசாயிகளெல்லாம் ஒன்று கூடி உடல் உயிர் இடையே நல்ல நட்பு உருவாக இயற்கை என்ற பேராற்றல் சமைத்த அந்த உணவை சூரியன் தான் நமக்கு முதல்ல சமைச்சு கொடுக்குறார். அந்த சூரியன் சமைச்சு கொடுக்குறத நம்ம திருப்பி சமைக்கிறோம் அடுப்பில் வச்சு. ஒரு நன்றி பெருக்கை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நன்னாள் அது. அதை நம்ம யாரும் மறந்துடக்கூடாது. அந்த கிராட்டிடியூடை நம்ம மகர சங்கராந்தி அப்படின்னு சொல்லி வடநாடு முழுவதும், இன்னும் பல நாடுகளில் இந்தோனேஷியாவில், இப்போ பல ஊர்களில், அது சிங்கப்பூர், மலேசியா, ஜப்பான், இப்படி பல நாடுகளில் கொண்டாடப்படக்கூடிய அந்த பொங்கல் திருநாளை நாம் அனைவரும் இந்த பொங்கல் திருநாளிலிருந்து செய்ய வேண்டியது என்னென்னா, இந்த விவசாயம் செழிக்கணும், இந்த மண்ணுலகம் நல்லா வரணும், மானுடம் வெற்றி பெறணும்னா இந்த ஃபுட் கிரைசிஸ் இப்போ வரப்போகுது. ஏற்கனவே கிரீஸில், ஸ்ரீலங்காவில், பாகிஸ்தான்லாம் நிறையா அப்படியே வந்துக்கிட்டே இருக்குது. நமக்கு என்னன்னு நம்ம இருக்கக்கூடாது, நம்ம எல்லா இடத்துலையும் அது சரியாகணும் அப்படின்னு வேண்டிக்கணும். விவசாய குடியினர், விவசாய பெருமக்கள், விவசாயத்தை சார்ந்திருக்கக்கூடிய அவர்கள்லாம் வாழ்க்கையில் நல்ல நிலைக்கு வரணும்னு வாழ்த்துவோம். எதிர்காலத்தில் விவசாயிகள் மிகப்பெரிய கோடீஸ்வரர்களாக வருவாங்க. இந்த பொங்கல் திருநாளிலே நாம் சூளுரை மேற்கொள்வோம். இந்த பாரத தேசத்திலே அதிகமான உணவு உற்பத்தி செய்து எல்லாருடைய பசிப்பினியை நாம் போக்கக்கூடிய வல்லமையை பெறுவோம். அதன் மூலமாக பாரத தேசமும் வளரும் என்று கூறிக்கொண்டு இந்த பொங்கல் திருநாளிலே உங்களை வாழ்த்தி வணங்கி நிறைவு செய்கின்றேன். ஆசி பாட்காஸ்ட் by MS Ravishankar Raja. மை டியர் ஆசி பாட்காஸ்ட் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், லைஃப்பை நம்ம ரீஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு எல்லோரும் நினைக்கிறோம். நிறைய பேர் என்கிட்ட இந்த சேஞ்சஸை நான் எதிர்பார்க்குறேங்க அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. சேஞ்சஸ் ஏன் ஏற்படலை அப்படின்றத அவங்க புரிஞ்சிக்காமல் இருப்பாங்க. அவங்கக்கிட்ட பேசி பார்த்தேன். ரொம்ப நாளாக நானும் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன் அப்படிம்பாங்க. ஏன் இந்த சேஞ்ச் எப்போ வரும் அப்படின்னு சொல்லி அது பார்க்கும்போது ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் ஒரு ஆராய்ச்சி, சீனியர் சிட்டிசன்னு ஆயிரக்கணக்கான பேரை வச்சு ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. வயதானவர்கள், 70-80 வயது ஆனவர்கள், அவங்க பெரும்பாலானவர்கள் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தபோது, ஐ டிட் திஸ் பட் செஞ்சுட்டேன், அதை செஞ்சுருக்கக்கூடாதுன்னு ஒன்று, இன்னொன்று இதை செஞ்சுருக்கணும் ஆனால் செய்யாமல் விட்டேங்க லைஃப்பில், அதை மட்டும் நான் செஞ்சுருந்தேன்னா நான் லைஃப்பில் எப்படியோ இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்கிறவங்க தான் பெரும்பாலானவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த இதை யோசிச்சுக்கிட்டு அனலைசிஸ் கால் பெரலைசிஸ், சயின்டிஸ்ட் கால் பெரலைசிஸ். அனலைஸ் பண்ணுறேன்ட்டு நாள் ஓடிக்கிட்டே இருக்கும். ஒரு இளைஞர் வீட்டு வாசலில் டிஃபன் சாப்பிட்டு உட்கார்றாரு, மரத்தடியில் புக்கு பார்க்குறாரு. அப்புறம் உள்ளே போகிறாரு, மத்தியானம் சாப்பிட்டு வராரு, திருப்பி கொஞ்ச நேரம் உட்காந்துருக்காரு. இப்படி போயிட்டுருக்கு. பக்கத்து வீட்டில் அவரோட ஒரு அங்கிள் பார்க்குறாரு. அவன் பேரை சொல்லி கூப்பிடுறாரு, ரகு இங்கே வா அப்படின்னு. என்ன நீ உட்காந்துட்டே இருக்க, எப்போ பார்த்தாலும் காலைல உட்கார்ற, டிஃபன் சாப்பிட்டு அப்புறம் உள்ளே போயிட்டு வர, திருப்பி சாயந்தரம் வரையும் உட்காந்துருக்க, அப்புறம் என்ன பண்ணுற அப்படின்ற. இல்லை அங்கிள், நான் கேம்பஸ் இன்டர்வியூவில் செலக்ட் ஆவேன்னு பார்த்தேன், ஆகலை. அப்போ ஆகலைன்னா என்னப்பா இப்படியே உட்காந்துக்கிட்டு இருந்தால் என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்குறாரு. இல்லை, ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சிலர்கிட்ட சொல்லியிருக்கேன், அவங்க ஏதாவது விசாரிச்சு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்பா, இதுக்குன்னே வெப்சைட் தனியாக இருக்குது, இதுக்குன்னே போய் பார்க்கக்கூடிய இதெல்லாம் இருக்குது. நீ ரெஸ்யூமை ரெடி பண்ணிவிட்டு அதிலெல்லாம் போயிட்டு நீ பண்ண வேண்டிய வேலைகள் நிறையா இருக்குது, இந்த மாதிரி உட்காந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இதே பழக்கமாயிருமேப்பா அப்படின்லாம் சொல்கிறார். அப்புறம் அவருக்கு ட்ரிகர் ஆகி அவர் எது உள்ள போயிட்டு, நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்குப்பா, நீ லேட் ஆயிடுச்சுன்னா, ஏஜ் பார் ஆயிடுச்சுன்னா கஷ்டம், இப்படி உட்காந்து பழகாத அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் முயற்சி பண்ணுறாரு. முயற்சி பண்ணி வேலை கிடைக்கிது. அதே மாதிரி ஒருத்தர் ஆங்கிலம் பேச முயற்சி பண்ணேன், கிடைக்கல, அதனால் நான் வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கேன் அப்படின்னு. ஆங்கிலம் பேச முயற்சி பண்ணேன்னா என்ன முயற்சி பண்ணேன், நான் எந்த வகையில் முயற்சி பண்ணேன்,
எந்த வகையில் நான் வந்துட்டு டியூஷனில் போய் எடுத்துக்கிட்டேன்னா அல்லது ஏதாவது பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் கோர்ஸில் சேர்ந்தேன்னா என்ன பண்ணேன் அப்படின்னா நிறையா ஹிந்து பேப்பர் வாங்கி படித்தேன் அப்படி இப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாரு. அப்புறம் ஒரு பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் கோர்ஸில் போய் ஒருத்தர் சேர்த்து விட்றாரு. சேர்த்து விட்டதுன்னா நிறைய பேருடைய காண்டாக்ட் வருது. அதுக்கப்புறம் ஆங்கிலத்திலே உரையாட வேண்டிய வாய்ப்பு வருது. இப்போ இதிலேருந்து என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால், நம்ம வந்துட்டு நான் வந்து சேஞ்சஸை எதிர்பார்க்குறேன்னு சொல்லிட்டு பிளானை எக்ஸிக்யூட் பண்ணாமல் இருக்கோம். அதை சரியான முறையில் பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுறது எப்போ பண்ண போகிறோம், எந்த நேரத்தில் உருவாக்கணும், அதை எப்படி வந்துட்டு நம்ம வந்து மெட்டீரியலைஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி அனலைஸ் பண்ணாமல் அதை பற்றி தான் நானும் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். இந்த லாங்குவேஜ் கற்றுக்கணும்னு நினைக்கிறேன், இந்த இடத்துல வீடு வாங்கி கட்டணும்னு நினச்சிக்கிட்டே இருக்கிறேன்னா அது வந்து வாழ்க்கையை ஒரு நாள் வருத்தப்படும்படியாக ஆகிடும். இந்த டைமை வந்துட்டு ரொம்ப ப்ரீஷியஸ். இதை வந்துட்டு நம்ம நல்ல முறையில் செலவு செய்யணும். இந்த 2026 அடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம வந்துட்டு ஓவராக அனலைஸ் பண்ணுறேன்னு இல்லாமல் செயலில் இறங்கிடணும். அதை சரியான முறையில் தகுந்த நபர்களிடத்தில் கலந்து உரையாடி அவங்கக்கிட்ட வந்துட்டு கலந்து பேசி அதுக்கப்புறம் அந்த பிளானை நான் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத பார்த்து, உதாரணமாக ஃபிட்னஸ் தேவைப்படுது, ஃபிட்னஸ் இல்லாமல் இருக்கேன், எனக்கு வந்து அது வந்து கான்ஃபிடென்ட் குறைக்குது, நல்லா தெரியுது, இந்த ஃபிட்னஸ் பாடி ஒரு கேர்ளோ ஒரு பாயோ யாராக இருக்கட்டும் எல்லாருக்கும் இப்போ வந்துட்டு ஹெல்த் கான்ஷியஸ் வந்திருக்கு, ஃபிட்டாக பாடியை வச்சுக்கணுன்ற உணர்வு இருக்குது. ஆனால் ஒன்றுமே பண்ணாமல் எப்படி ஃபிட்னஸ் வரும்? இந்த ஃபிட்னஸ் வரணும் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு ப்ராப்பர் டயட் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு ஜும்பாவோ அல்லது தாய்ஷியோ அல்லது ஏரோபிக்ஸோ அல்லது நம்ம ஜிம் எக்ஸசைஸோ யோகாவோ ஏதோ ஒன்று காலையில் ஒரு 1/2 hour 1 hour வாக்கிங் போயிட்டு வந்துட்டு அதை பண்ணணும். அப்படி பண்ணும்போது ஃபிட்னஸ் வரப்போகுது, அதோடைய பை ப்ராடக்டை நமக்கு வரப்போகுது. அப்படி பிளானை எக்ஸிக்யூட் பண்ணாமல் நான் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன், எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு, என் கான்ஃபிடென்ட் லெவல் கம்மியாகிறதுக்கு இதுதான் காரணம், இப்படி நம்ம பேசியே காலத்தை வீணாக்கிக்கிட்டு இருக்கோம். அதனால் ஸ்டாப் திங்கிங், எக்ஸிக்யூட் யுவர் பிளான். நீங்கள் வந்து இதான் கண்டுபிடிச்சிட்டிங்க, அதுக்கப்புறம் பிளானை எக்ஸிக்யூட் பண்ணிடுங்க. இது மாதிரி நான் வந்துட்டு அனலைஸ் பண்ணுறேன்னா ஒரு அளவுக்கு மேலே எதுவும் அனலைஸ் பண்ணுறது அது பேரலைஸ் பண்ணிவிடும். அது நம்ம ஆக்ஷனை வந்துட்டு செயல்பட விடாமல் பண்ணிடும். அதனால் நம்ம எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, அது வந்துட்டு நம்ம வந்து ஏர்ன் பண்ணுற விஷயமாக இருந்தாலும் சரி, ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, நம்ம வந்துட்டு லாங்குவேஜ் கம்யூனிகேஷன் ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, யோசித்தது போதும், யோசிச்சுக்கிட்டே இருக்கேன்னு சொன்னது போதும். இப்போ என்ன பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுறோம், எந்த செயல்களை வந்து நம்ம வெளிப்படுத்த போகிறோம். இந்த ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் சொன்னதை இப்போ அனலைஸ் பண்ணதை 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஞானத்தந்தை வள்ளுவர் சொல்லியிருக்கார். செய்தக்க அல்ல செய்யக்கெடும், செய்தக்க செய்யாமையானும் கெடும். நான் இந்த காரியத்தை செஞ்சுருக்கக்கூடாது, செஞ்சுட்டேன்னு சொல்லி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி அது சொல்லுது. வயசானவங்க இந்த காரியத்தை செஞ்சுருந்தேன்னா என் லெவலே வேறு, ஆனால் செய்ய தவறிட்டேன், ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சு, நான் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை தான் வள்ளுவர் சொல்கிறாரு. நீ நின்னாலும் குத்தம், உட்காந்தாலும் குத்தோன்ற மாதிரி சொல்கிறார். செய்தக்க அல்ல செய்யக்கெடும். நீ எதை செய்யக்கூடாதோ அதை தைரியமாக துணிச்சலாக நான் செஞ்சு காட்டுறேன்னு ஒரு வயசு கோளாறுனாலும் நம்ம செஞ்சுருவோம். செஞ்சுட்டு ஒரு பொண்ணை லவ் பண்ணுவோம், அப்புறம் அந்த பொண்ணை கொஞ்சம் இதுவாக பேசிச்சு, எனக்கு பேச்சு பிடிக்கலன்னு சொல்லிட்டு வைராக்கியத்தில் நம்ம வந்துட்டு என்ன பண்ணுவோம், இனிமேல் பேசவே மாட்டேன், முகத்தை திரும்பி பார்க்க மாட்டேன்னு அவசரமாக ஒரு கல்யாணம் பண்ணுவோம், யார் என்ன எதுன்னு தெரியாமல். அது பெரிய பேக் ஃபயர் ஆக ஆரம்பிச்சிடும் நமக்கு. அதுதான் செய்தக்க அல்ல செய்யக்கெடும். அதே நேரத்தை செய்தக்க செய்யாமையானும் கெடும். நீங்கள் வந்துட்டு இந்த வயசில் இந்த காரியத்தை செஞ்சு முடிச்சிருக்கணும், அப்படி முடிக்கலைன்னா பின்னாடி வருத்தப்படும்படியாக ஆகும் அப்படின்னு எச்சரிக்கிறார். அதை எந்த வயசில் எந்த காரியத்தை எப்படி முடிக்கிறது அப்படின்றத சரியான முறையில் நேர்த்தியான முறையில் சிந்தித்து அதை செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாரு. இதெல்லாம் இந்த நவீன விஞ்ஞானம் வந்து சொல்லுது. என்ன பண்ணுறது அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வந்துட்டு சயின்டிஃபிக்காக என்ன இருக்குது, அடுத்து வந்து நம்ம சைக்கலாஜிக்கலாக என்ன பண்ணலாம், அதுக்கு அடுத்து யோக முறையில் தியான முறையில் போய் எப்படி சரி பண்ணலாம் அப்படின்றதெல்லாம்
இந்த ஆசி பாட்காஸ்ட்டை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு நாம் உதவ தயாராக இருக்கிறோம். நீங்கள் உங்களை உங்கள் பிரெயின் பவரை இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு உங்கள் பிரெயினை ரீவயர் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகளை எல்லாம் சொல்லித்தருவோம். உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பவரை கிண்டில் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். நீங்கள் பயிற்சி எடுத்துக்கொண்டு பலன் பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இந்த 2026 ஒரு அற்புதமான மாற்றத்தை ஏற்படுத்த நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்றத அடுத்தடுத்து உங்களுக்கு ஒலிப்பதிவுகள் மூலமாக நாங்கள் இந்த ஆசி பாட்காஸ்ட்டில் கொடுப்போம். அதை கவனமாக கேட்டு பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். கற்பனைக்கு அப்பாற்பட்ட ஒரு பிரம்மாண்டமான வெற்றியை நீங்கள் பெறுவீர்கள். நீங்கள் பெறுவதற்காக நாங்களும் பிரார்த்தனை செய்கிறோம் என்று கூறிக்கொண்டு வாழ்த்தி வணங்கி நிறைவு செய்கின்றேன். வாழ்க வளத்துடன். ஆசி பாட்காஸ்ட் by MS Ravi Shankar Raja.